கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடந்தால் அதன் முடிவுகளை வைத்தும் விஜய்க்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்க தயங்காது பாஜக என்று மற்ற மாநிலங்களில் நடந்த சிபிஐ அரசியல் ஆட்டங்களை ஞாபகப்படுத்தி சிலர் இப்போது கொளுத்தி போடுகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியோ திமுகவையும் குறை சொல்லாமல் விஜய் தரப்பையும் சமாதானப்படுத்தும் விதமாக பாஜக வேலைகளை செய்கிறது. திமுகவோ இதை வைத்து விஜயின் அரசியல் பயணத்தை அஸ்தமிக்க வைத்து விடலாம் என நினைக்கிறது. இழந்த செல்வாக்கை மீட்க பார்க்கிறது அதிமுக. இப்படி அனைத்து கட்சிகளுமே கரூர் துயரத்தை வைத்து முடிந்த வரைக்கும் அரசியல் லாபம் தேடவே முயற்சிக்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார். எது எப்படியோ கரூரில் காவு கொடுக்கப்பட்ட 41 உயிர்களை வைத்து 2026 தேர்தல் களம் நகரக்கூடிய அவலமும் ஏற்படும் தான் போலிருக்கிறது.